What about grace? கிருபையை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று We have to keep our grace. கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to keep our holiness till the end. நம்முடைய பரிசுத்தத்தை முடிவு வரை காத்துக்கொள்ள வேண்டும். 16-15 விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, விசுவாசத்தினாலே அவர்கள் you இருதயங்களை are sanctified. By faith you are justified. விசுவாசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். You are justified by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே You are நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். kept holy by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே You பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். are born by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே பிறந்தீர்கள். You stand by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே You நிற்கிறீர்கள். walk by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே You நடக்கிறீர்கள். talk by faith. விசுவாசத்தினாலே பேசுகிறீர்கள். You pray by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே ஜெபிக்கிறீர்கள். Where is grace? எங்கே கிருபை? It's there. அங்கே இருக்கிறது. I'll tell you where it is. எங்கே இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். And then when some enemy is throwing a fiery dart, எங்கே சில சத்துருக்கள் வந்து உங்களை அக்னி ஆஸ்திரத்தை வீசும் பொழுது what do? என்ன செய்கிறீர்கள்? You don't lift the shield of grace. நீங்கள் கிருபையான அந்த கேடகத்தை பிடித்துக் கொள்வதில்லை. What கேடகம்? என்ன கேடகத்தை பிடித்துக் கொள்கிறீர்கள்? உங்க பேரே விசுவாசிங்க. ஆமென். விசுவாசிங்க, கொஞ்சம் விசுவாசிங்க. ஆமென். விசுவாசியே கொஞ்சம் விசுவாசி. ஆமென். Trust is for the material. பொருளாதாரத்துக்காக வேண்டியதுதான் நம்பிக்கை. Trust in riches. ஆகவே ஐஸ்வரியத்திலே நம்பிக்கை. Trust in the people. ஜனங்கள் மீது நம்பிக்கை. When it comes to God, ஆனால் தேவனிடத்தில் வரும் பொழுது you put yourself in Him. நீ உன்னை அவரிடத்துக்குள்ளாக வைத்துக்கொள். Like Abraham. ஆபிரகாமை போன்று. Get inside God. தேவனுக்குள்ளாக நீ சென்று விடு. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. When God becomes everything for you, எல்லாமே தேவன் எல்லாமே ஆக உனக்கு மாறும் பொழுது everything will be all right. எல்லாமே சரியாகிவிடும். When God becomes everything in your life, தேவனே உனக்கு எல்லாமாகுமாக இருக்கும் பொழுது everything will be all right. எல்லாமே சரியாகிவிடும். 1 Timothy 4:8. 1 Timothy 4:8 says, 1 தீமோத்தேயு 4:8 godliness, நம்மிடத்தில் உள்ள தேவன் தேவ பக்தியானது, godliness, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எத்தனைக்கு பிரயோஜனம்? It is profitable to all things if you are having godliness. தேவ பக்தியானது எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. It is profitable for your marriage. உன்னுடைய திருமணத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. Profitable for your finance. உன்னுடைய பொருளாதாரத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. Profitable in your health. உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. Profitable in your business. உன்னுடைய வியாபாரத்திலே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. Profitable in all. எல்லாவற்றிலும் பிரயோஜனம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Godliness. தேவ பக்தி profitable to all in this life that now is. இப்பொழுதே இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. In the life to come. தேவனுக்கு வரப்போகிற வாழ்க்கைக்கு If something is not profitable, இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு லாபகரமாக இல்லை என்றால், check with your godliness. உங்களுடைய தேவ பக்தியை சரியாக்கிக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Stop crying. அழுவதை நிறுத்தி விடுங்கள். Stop worrying. அங்கே ஒரு கவலைப்படுவதை நிறுத்தி Start believing. விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். Start speaking faith. அங்கே விசுவாசத்தை பேச ஆரம்பியுங்கள். Start working faith. அங்கே விசுவாசத்தை செயல்படுத்த Start ஆரம்பியுங்கள். walking by faith. அங்கே விசுவாசத்தில் நடக்க ஆரம்பியுங்கள். Pray by faith. அங்கே விசுவாசத்தில் ஜெபியுங்கள். Fight a good fight of faith. அங்கே விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். Shield of faith. அங்கே விசுவாசத்தை பிடித்துக் Run கொள்ளுங்கள். the race of faith. அங்கே விசுவாச ஓட்டத்திலே ஓடுங்கள். Finally, கடைசியாக Paul said, பவுல் சொல்கிறார், I fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். I finished my course. என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். He didn't say I kept the grace of God. அவன் சொல்லவில்லை நான் தேவனுடைய கிருபையை I kept faith. நான் விசுவாசத்தை காத்தேன். விசுவாசத்தை காத்தேன். Hallelujah. Hallelujah. How many of you like to live a life of faith? அங்கே விசுவாசமுள்ள வாழ்க்கையை உங்கள் எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Next service
I'm going to talk to you what you can do when you live a life of faith. அங்கே விசுவாச வாழ்க்கை வாழும் பொழுது நீ என்ன செய்ய முடியும் என்பதை அடுத்த ஆராதனையில் நான் பேசப் போகிறேன். You can change everything. உங்கள் எல்லாவற்றையும் உங்களால் மாற்ற முடியும். You can change anything that is troubling you. உன்னை உபத்திரவப்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் உன்னால் மாற்ற முடியும். Anything that troubles you, you will trouble that trouble. உன்னை உபத்திரவப்படுத்தக்கூடிய காரியத்தை நீ உபத்திரவப்படுத்துவாய். Hallelujah. 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 Whatever is troubling you, எல்லா உன்னை உபத்திரவப்படுத்தக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும், sickness is troubling you, வியாதி உன்னை உபத்திரவப்படுத்துகிறது, you will go and heal everybody there. நீ போய் மற்றவர்களுக்கு சுகத்தை கொண்டு வருவாய். You will trouble all the sicknesses. எல்லா வியாதியையும் நீ உபத்திரவப்படுத்துவாய். If your money is giving you trouble, உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும். நீ அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாய். Paul said, பவுல் சொல்கிறார், when I am weak, நான் பலவீனமாய் இருந்தபோது then I am strong. அப்பொழுது நான் பலவானாய் இருந்தேன். Same way. அதே போன்று when you need money, நீ பொருளாதாரத்தை you give money. நீ பணத்தை Hallelujah. 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 This is a final thought here. இதுதான் கடைசியான சிந்தனை. Luke 1:28. லூக்கா 1:28. After that Luke 1:45. அங்க லூக்கு 1:45க்கு முன்பதாக, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. ராமசாமி வாழ்றான், கோவிந்தசாமி வாழ்றான், என்ன பெருசு? 45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே. நீங்க வாழ விரும்பமா, பாக்கியவதியா இருக்க விரும்பமா? Blessed. விலங்குதான் தெரியல, சிரிக்க மாட்டீங்க. சும்மா வாழ்ந்தா போதாதுங்க. மூச்சு விட்டுறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கிறாங்க. நீங்க மூச்சு விட்டா வாழறீங்கன்னு நினைச்சுக்க. பாக்கியமா இருக்கணும். பாக்கியம் என்ன தெரியல? உங்களை பார்த்து 4 பேர் பொறாமப்படணும். பரிதாபப்படக்கூடாது, பொறாமப்படணும். பொறாமப்படுற வரைக்கும் நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படல. விலங்கல போல் இருக்கு. Until somebody is envying about you, jealous of you, உங்களை பற்றி மற்றவர்கள் பொறாமைப்படும் வரைக்கும் you are not blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று அர்த்தம். Hallelujah. Hallelujah. When God blesses you, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது Philistines will envy you. அங்கே பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்கள். Amen. Amen. Praise the Lord. How many have faith in God? உங்களில் எத்தனை பேர் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள்? Yeah. You believe in God more than anything? எல்லாவற்றை காட்டிலும் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? Amen. Amen. Then your future will change. அப்பொழுது உங்களுடைய எதிர்காலம் மாறிவிடும். How many of you like to have more income so you can give to a lot of people? உங்களில் எத்தனை பேருக்கு அதிகமான வருமானம் வர வேண்டும், அது நிமித்தமாக அநேகருக்கு நீங்கள் கொடுப்பீர்கள், அந்த விதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நிறைய பேர் ஆசீர்வதிக்கணும், எனக்கு நிறைய பணம் வரணும், விருப்பம் தானே? ஆமென். நானும் என் வீட்டாரும் நினைக்கூடாது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செய். பழைய ஏற்பாடு. நானும் எங்கள் தெருவும். ஆமென். இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடெல்லாம் பாட்டில்ல கண்ணீர் அழாதே, கழுகை கண்ணீரை துடைப்பார், கரங்களை மறைப்பார், நிழலிலே அமர்ந்திருப்பார். இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட். இன்னும் அந்த மாதிரி பிரீச் பண்ணக்கூடாது. நிழல்ல உட்கார்ந்து எவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டு இருக்க போற? நிழல்ல வேலை செய்வானா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இஸ்ரவேலருக்கு அவங்க பாதுகாக்கப்படுறதுதான் வேலை. அதனால நம்பிக்கை. புதிய ஏற்பாட்டுல நமக்கு ப்ரொடெக்ஷன் மாத்திரம் இல்ல, நம்ம போய் எனிமி சத்துரு உள்ள போய் ஆத்மா கொண்டாடணும். ஆமென். அதுக்கு தான் விசுவாசம் வேணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, இந்த கோல் இருக்கு, கோல் போஸ்ட், அங்கேயும் கோல் போஸ்ட் இருக்கு. இந்த கோல் போஸ்ட்ல யாருமே கோல் போடக்கூடாதுன்னு விளையாண்டா ஜெயிக்க முடியாது. கோலும் ஒழுல, ஆட்டமும் ஜெயிக்கல. இங்கேயும் போடக்கூடாது கோல், அங்கேயும் நம்ம போய் போடணும். அதுதான் நியூ டெஸ்டமெண்ட், அதுதான் விசுவாசிகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.